ஒரு நாள் நைட்ல நீங்க மொட்டை மாடிக்கு போய் வானத்தை பாக்குறீங்க. அப்ப அங்க நிலவும் இல்ல, நட்சத்திரமும் இல்ல. சுத்தி ஒரே இருட்டு தாங்க இருக்கு. நம்ம உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ஆல்மோஸ்ட் காலிங்க. மிஞ்சி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மனுஷங்களும் இன்னைக்கு ஒரு நாள் உயிரோட இருந்தா போதுண்டா சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அழிஞ்ச உலகத்துல தாங்க நம்ம ஹீரோ சைமன் அறிமுகமாகறான். அவன் ஒரு கன்விக்டட் கிரிமினல் தாங்க. அவனுக்கு ஒரு செம டேஞ்சரான மிஷன் ஆஃபர் பண்ணப்படுது. அந்த டீல் ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மிஷனை முடிச்சுட்டு உன்னோட ஃப்ரீடத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் தான் எந்த மாதிரியான ஒரு நரகத்துக்குள்ளே கால் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாவம் நம்ம சைமனுக்கு அப்போ தெரியல. அங்கே அவனுக்காக காத்துட்டு இருக்க போகிற அந்த ட்விஸ்ட்டை பார்க்குறதுக்கு உலகத்தில் எவனுமே ரெடியாக இருக்க முடியாதுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் தானோஸ் ஒரு சொடக்கு போட்டு பாதி உலகத்தை காலி பண்ணுவான்ல, அதே மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற ஆபத்துக்களை பார்த்துருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கிறோமோ அப்படி ஒரு மரண மாசான கதை தாங்க இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் அயன் லக். இது செம்ம ஃபேமஸான ஒரு ஹாரர் ஸ்பைஃபை கேமை மையமாக வச்சு எடுத்த படம் தாங்க இது. இந்த படத்தோட எண்டிங் உங்களை ரொம்ப நேரத்துக்கு தலை சுத்த வைக்க போகுது. அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டிங் தியரின்னு எல்லாத்தையுமே இன்னைக்கு நாம் சால்வ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சப்மரீனை காட்டுறாங்க. குவைட் ராப்சர் சம்பவத்துக்கு அப்புறம், அதாவது இந்த பூமியை அழிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. வருஷம் 362 EIC. ஒரு காலத்தில் நம்ம மனிதர்கள் இந்த பூமி முழுக்க பரவி நூற்றுக்கணக்கான பிளானட்ஸில் மாசா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மில்லியன் கணக்கான மக்கள், எக்கச்சக்கமான பிளானட்ஸ் செம மாசா போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அப்போ தான் அந்த குவைட் ராப்சர் உள்ளே வருது. ஒரே ஒரு செகண்ட் தாங்க லைஃப்பில் இருந்த எல்லா பிளானட்ஸும் அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. மிஞ்சினது என்னவோ வெறும் உயிரில்லாத நிலாக்கள், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் சில ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தாங்க. இப்போ மிச்சம் இருக்க போகிற இந்த மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணது கன்சாலிடேஷன் ஆஃப் அயன், அதாவது COI அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட் வெளியே பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமான ஆட்கள். இவங்க உலகத்தில் இருக்கிற கிரிமினல்ஸை ஜெயிலில் வச்சு சோறு போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கன்விக்ஷன் ஆஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மரண ஆபத்தான சூசைட் மிஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோ சைமனும் அதே மாதிரி ஒரு கைதிகளில் ஒருத்தந்தாங்க. இவன் மேலே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிச்சதா கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை சார், என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த COI கவர்மெண்ட்டுக்கு அவனோட உண்மையான நியாயம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு இம்பாசிபிள் மிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு பலியாடு மட்டும்தான். அவனை எங்கே அனுப்புகிறாங்க தெரியுமா? மூன் 85 அப்படிங்கிற இடத்துக்கு. இது ஒன்றும் சாதாரண நிலா கிடையாதுங்க. அந்த நிலா முழுக்க ரத்த சிவப்பு கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் இங்கே தண்ணியால் ஆன கடல் இல்லைங்க. இந்த நிலா முழுக்க இருக்கிற கடலில் ஓடுறது வெறும் மனுஷனோட ரத்தம் மட்டும்தாங்க. நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். பியூர் ஹியூமன் பிளட்னா சயின்டிஃபிஷ் எல்லாருமே இதை லேபில் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த ரத்தம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ கம்மியான டெம்பரேச்சர்லையும் இந்த ரத்தம் எப்படி இன்னும் உறையாமல் லிக்யூடாகவே இருக்கு. இதுக்கும் யாருக்கிட்டையும் பதிலே இல்லை. இந்த ரத்த கடலுக்குள்ள இதுக்கு முன்னாடி நிறைய பேரை அனுப்பியும் இருக்காங்க. ஆனால் போனவன் எவனுமே உயிரோட திரும்பி வந்ததும் இல்லைங்க. இப்போ நம்ம சைமன் கிட்ட ஒரு சப்மரீனை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பேரு தான் அயன் லக். ஆனால் பார்க்கறதுக்கு அது சப்மரீன் மாதிரி இல்லைங்க. இரும்புல செஞ்ச ஒரு மரண சவப்பெட்டி மாதிரி தாங்க இருக்கு. வெளியே பார்க்க ஒரு விண்டோ கிடையாது, எந்த ஒரு கம்ஃபர்ட்டும் கிடையாது, தப்பிச்சு ஓட வழியும் கிடையாது. சுத்தி வெறும் ஸ்டீல் சுவர்கள், பழங்காலத்து மானிட்டர்ஸ், அப்புறம் ஒவ்வொரு செகண்டும் மரண பயம் மட்டும்தாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு சைமனுக்கு தெரியாதுங்க. அங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரீடிங்ஸை மட்டும் பார்த்து தான் அவன் உள்ளுக்குள்ளேயே வண்டி ஓட்டணும். அவங்கிட்ட வெளியே நடக்கிறத போட்டோ எடுக்க ஒரு ரேடியேஷன் கேமராவும் கொஞ்சம் கோஆர்டினேட்ஸும் மட்டும் தாங்க இருக்கு. ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு ரத்த கடலுக்கு நடுவில் இருக்கிறீங்க. சுத்தி என்ன இருக்குன்னு உங்களால பார்க்கவே முடியாது. ஆனா வெளியே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க இருந்துதாங்க இந்த படத்தோட மரண பயமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சைமனும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரத்த கடல் மட்டும்தான் தனக்கு இருக்கிற ஒரே எதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையான ஆபத்தை அவன் இன்னும் பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். சைமன் மெதுவா அந்த ரத்த கடலுக்குள்ள சப்மரீனை ஓட்டிக்கிட்டே போறாங்க. அவனுக்கு கொடுத்த லொகேஷன்ஸ்ல எல்லாம் போட்டோ எடுத்துட்டே வரான். ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா தாங்க போய்கிட்டு இருக்கு. ஆனா போக போக அந்த போட்டோஸ்ல பயங்கரமான விசித்திரமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. யாருமே பாத்துறாத சில மர்மமான ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பிரம்மாண்டமான எலும்புக்கூடு, அப்புறம் சில விசித்திரமான நிழல்கள் தெரிய ஆரம்பிக்குது. இது பாறை மாதிரியோ இல்ல மலை மாதிரியோ தெரியலங்க. இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு மான்ஸ்டர் அசைற மாதிரி இருக்கு. சைமன் அதை பார்க்காத மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போக ட்ரை பண்றான். ஆனால் அவன் முன்னாடி போக போக ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆகுதுங்க.
அந்த ரத்த கடலுக்குள்ள அவன் தனியா இல்லைங்கிறது மட்டும். இந்த விஷயத்த சைமன் புரிஞ்சுக்கிறப்போ டைம் கடந்து ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க. அதாவது நிலைமை கை மீறி போயிடுச்சு. மிஷன் போயிட்டு இருக்கிறப்போவே சைமனுக்கு சில ஷாக்கிங்கான ஆதாரங்களும் கிடைக்குது. உடஞ்சு போன எக்யூப்மெண்ட்ஸ், பழைய மனித எச்சங்கள் எல்லாமே கண்ணில் படுது. இதெல்லாம் எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, இவனுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு விசித்திரமான மிருகம் வேட்டையாடி இருக்கு அப்படிங்கிறது மட்டும். இப்ப சைமன் மைண்டுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடுது. ஒருவேளை இந்த COI கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும்னா அப்புறம் ஏன் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க? அப்போ நான் வெறும் பலிகடாவா? என்னோட ஃப்ரீடம் அப்படிங்கிறது வெறும் பச்சை பொய்யா அப்படிங்கிறது மட்டும்தாங்க. இங்க இருந்துதான் COI மேல சைமனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் உடைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஆபத்து சப்மரைனுக்கு வெளியே மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனா இப்போ சைமனோட மிகப்பெரிய எதிரியா அவனோட சொந்த மூளையே மாறப்போகுதுங்க. டைம் ஆக ஆக சைமன் அந்த ரத்த கடலோட ஆழத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கான். சப்மரைனுக்குள்ள ஆக்சிஜன் லெவல் கடகடன் குறைய ஆரம்பிக்குது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. மேலே இருக்கிற கண்ட்ரோல் ரூமோட கம்யூனிகேஷனும் கட்டாக ஆரம்பிக்குது. இதனால நம்ம சைமன் மென்டலா அஃபெக்ட் ஆகி பிரேக் டவுன் ஆகி பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு விசித்திரமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. சில நேரங்களில் யாரோ அவனோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் சப்மரைனுக்கு வெளியே ஏதோ ஒரு மிருகம் ஊர்ந்து போற மாதிரியும் சத்தம் கேட்குதுங்க. அப்போதாங்க அவனுக்கு ஒரு பழைய ஆடியோ ரெக்கார்டிங் கிடைக்குது. அது யாருடையது தெரியுமா? சைமனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இதே மிஷின்ல காணாம போன ஒரு பழைய பைலட்டோட வாய்ஸ் தாங்க அது. அந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டதுமே அப்புறம் தான் சைமனுக்கு உரைக்குது. இந்த மிஷன் ரிசர்ச் பண்றதுக்காக இல்ல, தங்களை வச்சு செய்யறதுக்காக பிளான் பண்ண ஒரு மரண ஸ்கெட்ச் அப்படி. அந்த செகண்ட்ல இருந்து கதையே டோட்டலா மாறுதுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, சைமன் மிஷனை முடிப்பானா மாட்டானான்றது இல்லைங்க, அவன் உயிரோட திரும்புவானா இல்லையான்றது மட்டும்தான். கொஞ்ச நேரத்துல அந்த ரத்த கடலுக்குள்ள இன்னொரு சப்மரைனோட உடஞ்சு போன பாகங்களை சைமன் பாக்குறாங்க. அது என்னன்னா SM-8 சப்மரைன். இது நம்ம ஹீரோவோட அயர்லங் சப்மரைனை விட பயங்கரமான அட்வான்ஸான ஸ்பெஷலான சயின்டிஃபிக்கான டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வண்டிங்க. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்மரைனை இப்போ அங்கே சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. சைமன் எப்படியோ கஷ்டப்பட்டு அதோட பிளாக் பாக்ஸை எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த கொடூரமான உண்மை வெளியே வருது. இந்த ரத்த கடலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உயிரோட இருக்கு. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, பயங்கர பெருசாக மரண டேஞ்சரான விஷயம். COI கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே தெரியுங்க. தெரிஞ்சுமே அவங்க கைதிகளை தொடர்ந்து இங்கே அனுப்பிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. நம்ம சைமன் ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்கு ஒரு எலி மாதிரி தாங்க, வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அனுப்பப்பட்ட பலிகடா மட்டும்தான். சைமன் அடுத்த லொக்கேஷன்ல ஒரு போட்டோவை கிளிக் பண்றான். அந்த இமேஜ் லோட் ஆகி டிஸ்பிளேல வரும்போது அதை பார்த்து நம்ம சைமனுக்கு ரத்தமே உறைஞ்சு போயிடுதுங்க. அந்த போட்டோவில் தெரிகிறது ஒரு பிரம்மாண்டமான கண். நம்ம சப்மரீனை விட பல மடங்கு பெருசுங்க அது. அந்த ரத்த கடலோட ஆழத்துல ஏதோ ஒரு பழங்காலத்து ராட்சச மான்ஸ்டர் உயிரோட இருக்கிறதும் அது நேரா நம்ம சைமனை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த செகண்ட்ல இருந்து சைமனுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு, இனி இங்க இருந்து உயிரோட திரும்பி போக முடியாது அப்படிங்கிறது மட்டும். பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த டைம்ல தாங்க சைமனுக்கு விசித்திரமான ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரத்த கடலோட அடி ஆழத்துல ஒரு மர்மமான ஒளி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கும் அந்த குவைட் ராப்சர் சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுதுங்க. ஒருவேளை அந்த வெளிச்சத்துல தான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே காணாம போயிடுச்சு என்னவோ. நிலைமை இப்ப இன்னும் மோசமாகுதுங்க. சப்மரைனோட டோ கேபிள் அப்படியே கட் ஆயிடுச்சுங்க. நம்ம சைமன் இப்ப நடு ரத்த கடலை தனியா மாட்டிக்கிட்டான். ஆக்சிஜன் லெவல் 0க்கு போயிடுச்சு. ரேடியேஷன் அவனோட உடம்ப அப்படியே அரிச்சு எடுக்க ஆரம்பிக்குது. நிஜம் எது கற்பனை எதுன்னே தெரியாம அவன் கண்ணு முன்னாடி எல்லாமே பிளர் ஆகுது. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சைமன் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான். SM-8 சப்மரைனோட டேட்டா அப்புறம் அவனோட மிஷன் டேட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிளாக் பாக்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தான் செத்தாலும் இந்த உண்மை உலகத்துக்கு வெளியே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். எப்பவுமே உயிரோட தப்பிக்கிறவன் மட்டும் ஹீரோ கிடையாதுங்க. தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, உண்மையை சாக விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் நிஜமான ஹீரோ. இந்த சீன் செம எமோஷனலா இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் தான் ஃப்ரீடம்காக மட்டும் யோசிச்ச சைமன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மொத்த மனித குலத்துக்காகவும் யோசிச்சு ஃபைட் பண்றாங்க. இப்போ சைமன் முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்று பயந்து போய் அப்படியே சாகுறது, இல்லைன்னா அந்த மான்ஸ்டரையும் கூடவே கூட்டிட்டு சாவுறது. அப்பதாங்க அந்த ராட்சச மிருகம் ஃபைனலா சப்மரைனை நோக்கி பாஞ்சு வர ஆரம்பிக்கும். சைமனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சுங்க. தப்பிக்கிறதுக்கு இனி ஒரு சான்ஸும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதனால அவன் ஒரு அதிரடியான ஷாக்கிங்கான முடிவெடுக்கான். என்ன பண்றான் தெரியுமா? அந்த ரத்த கடலோட ப்ரெஷர் தாங்காம சப்மரைன் உடையறதுக்காக அவனை வேணும்னே ஐலங் சப்மரைனை டேமேஜ் பண்றாங்க. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அழியணுன்றது தான் அவனோட மாஸ்டர் பிளான். அதே மாதிரி அந்த ராட்சச மிருகமும் வந்து சப்மரைனை கபக்குன்னு கடிக்குதுங்க. அந்த ரத்த கடலோட ப்ரெஷர்ல சப்மரைனோட பாடி அப்படியே சுக்குநூறா உடையுது. அயன்லங் சப்மரைன் அப்படியே வெடிச்சு செதறுதுங்க. ஒரே ஒரு செகண்ட் நம்ம சைமனும் அந்த மான்ஸ்டரும் ஒன்னாவே காலி. ஸ்கிரீன்ல அப்படியே பிளாக் அவுட் ஆகுதுங்க. ஆனா கதை இதோட முடியலைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ ஒரு மர்மமான நபர் அந்த ரத்த கடல்ல மிதந்துட்டு இருக்க ஒரு லைஃப் வெஸ்ட்டை எடுக்கிறான்.
அதுக்குள்ளே தான் நம்ம சைமன் பத்திரமா சேவ் பண்ணி வச்ச அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம சைமன் இறந்துட்டான், ஆனால் அவன் உண்மையை காப்பாற்றிட்டான். ஒருவேளை இந்த மனித குலத்தையே கூட அவன் காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அயன்லங் படத்தோட உண்மையான ஹாரர். அந்த மான்ஸ்டர் கிடையாதுங்க. நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத, எப்போவுமே மர்மமாக இருக்கிற அந்த அன்னோன் விஷயம்தான் உண்மையான பயம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.